Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மே 1 அப்படின்னாலே நமக்கு உழைப்பாளர் தினம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மே 1 அப்படின்னா தலையினுடைய பர்த்டே. தலை நம்ம சொல்லக்கூடாத பேராக அண்மை காலமாக மாறிடுச்சுன்னு வைங்களேன். அதை நம்ம எப்படியா சொல்லலாம் அப்படின்னா ஏகே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு இன்றைய தேதியில் நாம் டியூனாக இருக்குன்னு வைங்களேன். முதற்கட்டமாக ஏகே அப்படின்னு நினைக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு ஏகே அப்படின்னா சுயநலவாதி அப்படின்னு தோணலாம். ரெட் டிராகனா சுயநலவாதியா, ரெண்டு விதமாக யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ரெட் டிராகனாக இருக்கலாம், இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு சுயநலவாதியாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அஜித்குமார் அப்படிங்கிற அந்த மனிதனுடைய சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு நடிகனை வந்துட்டு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்ற தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நடிகர்களை குறிப்பாக அவங்க நடிப்பை தாண்டி நம்ம என்னென்ன பண்ணுறாங்கன்றதை ஃபாலோ பண்ணுறதுல நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு நடிகர் வந்துட்டு நல்லா ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக் ஒன்று உண்டு. ஆனால் நீங்கள் அஜித்குமாரை மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தலை பைக் ஓட்டுற மாதிரி ஒன்றால் ஓட்ட முடியுமா, தலை கார் ஓட்டுற மாதிரி ஒன்றால் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நம்மையே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போனோம். அவர் நல்லா ஓட்டுறாரு, நல்லா ஓட்டலை, பட் இதெல்லாம் தாண்டி அவர் ஏன் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய ஒரு கூட்டத்துக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே அந்த மனிதர் இருக்கிறாரு. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல ஒரு 20-22 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டியும் ஒரு மனிதன் இந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுற அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் அஜித்குமார் இருக்கு இல்லையா, அதுதான் தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழ் ரசிகர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகமாக ஒரு புக்காகவே எழுதலான்னு வைங்களேன். ஆனால் இதில் அவர் வழிகாட்டிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. சினிமாங்கிறது அவருக்கு பிடிச்சதா பிடிக்கலையாங்கிறது இன்றளவும் நமக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாகனம் ஓட்டுறது. காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது அவருக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதுலேருந்து அவருக்கு வருமானம் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா வராது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்சது அதுதான், பேஷன் அதுதான். ஆனால் பிடிக்காததோ இல்லை வாட் எவர் இட் இஸ் நமக்கு வருமானம் வருதுங்கிற நிலை என்னவா இருக்குது அப்படின்னா அது சினிமாலேருந்து வருது. ஒரு இடத்துல வந்துட்டு வாலி அவர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, கவிஞர் வாலி அவர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு நல்ல ஓவியன், நல்லா வரைவேன், ஆனால் எனக்கு என்னுடைய கவிதைகள் தான் சோறு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்றைய தேதியில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும், பேஷனை நோக்கி ஓடுறோம், நமக்கு பிடிச்சதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னும் போது நமக்கு எது அங்கீகாரம் கொடுக்குது, நமக்கு எது வந்துட்டு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏகே அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. என்ன கிட்டத்தட்ட வந்துட்டு இத்தனை வருஷமாக நான் நடிச்சிட்டு இருக்கேன், 100 கோடி சம்பளம், 150 கோடி ரூபா சம்பளம்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னா இத்தனை கோடி சம்பளமும் எங்கேருந்து வந்தது அப்படின்னா எனக்கு பிடித்த என்னுடைய பேஷனான கார் ஓட்டி கிடையாது, பைக் ஓட்டி கிடையாது, இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா நான் விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிற சினிமாவில் தான். இது அவர்கள் வந்து நமக்கு சொல்லாமல் சொல்கிற பாடம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு வருமானத்தையும் உங்களை சுற்றி ஒரு மக்கள் வந்துட்டு உங்களை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று உருவாகிட்டு இருக்குன்னா அதுதான் உங்களுக்கான துறை. அதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு, இதுதான் அவன் துறை அப்படின்னா நீ அதை போய் பாரு, அதனால தான் வாழ விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு படம் வரும்போது பாலாபிஷேகம் பண்ணி எல்லாரையும் வாழ விட்டுட்டு நம்ம ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இல்லை, நமக்கு என்ன வரும், நமக்கு எது சோறு போடும், நமக்கு எது நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு அங்கீகாரப்படுத்தும் அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதும் அதுக்கப்புறம் நம்மளோட பேஷனுங்கிறது எக்ஸ்ட்ரா. உதாரணத்துக்கு வந்துட்டு அஜித் அவர்கள் வந்து இன்னைக்கு தேதியில் வந்துட்டு ஏகப்பட்ட ரேஸில் கலந்துக்கிறாரு. இப்போ வந்துட்டு துபாயில் ரேஸ் பண்ணுறாரு, மலேசியாவில் ரேஸ் பண்ணுறாருன்னு சொல்லி எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே அவர் சம்பாரித்து தன்னுடைய சொந்த காசில் அவர் ஒரு டீமை உருவாக்கி அவர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அவரும் ஓட்டிக்கிறாரு, அந்த டீமையும் வந்துட்டு ஓட்ட வைக்கிறார். இதில் எதுலேயுமே 10 பைசா அவருக்கு வந்துட்டு வருமானம் கிடையாது. இது எல்லாமே தன்னுடைய பேஷனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாதை தானே தவிர்த்து இதில் அவருடைய ஒரு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பதற்கான சாத்தியங்களே இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தன்னை ஸ்பான்சர் செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஏங்கின ஒரு மனிதன் தான் இவர். எப்படி உங்களுக்கு பைக் ரேஸரோ ஒரு கார் ரேஸரோ நீங்கள் ஆகணும் அப்படின்னா உங்களை வந்துட்டு ஒரு ஸ்பான்சர் பண்ணணும். எனக்கு ஸ்பான்சர் பண்ண ஆள் இல்லை, அப்போ நானே என்னை ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன். அது எங்கேருந்து வருது அப்படின்னா
சினிமால இருந்து வருது அப்படின்ற இந்த ஒரு பண்பு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு டிசைனா வந்துட்டு அவரோட லைஃப் ஸ்டைல்ல நமக்கு காட்டிட்டார். முகத்துல பயம் தெரியுதா? இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் தானே தவிர்த்து இதை தாண்டி அவருடைய சினிமா கேரியருக்குள்ள வருமே. அஜித் வந்து தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு, அவர் என்ன பண்ணல. ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை வந்துட்டு நிறைய இடங்கள்ல வரையறை பண்ணதே அஜித்குமார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம வந்துட்டு நடிகர்களை வந்து கடவுளாக பார்க்குறோம், அவங்கள வந்துட்டு கொண்டாடுறோம், அவங்கள வந்துட்டு துதிப்பாடுறோம், இது எல்லாமே இருந்து கூட நடிகனுக்கு அவ்வளோ சீனே கிடையாது, தயவுசெய்து கிளம்புவோம் வேலையை பாருன்னு சொன்ன முதல் நடிகன் தலை தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே தான், நம்ம ஏகே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தலைங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்துக்குள்ளேயே ஊறின மாதிரியான ஒரு சொல்லா மாறி நாக்கில் பழகி போச்சு. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா ஏகே, என்ன நீங்கள் ஏகேன்னு தான் கூப்பிடணும். அது ஏகே கூட அவர் ஒரு காரணமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, பண்பா இருக்கு, என் பேர் இதுதானே, எதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படின்னு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு அடிக்கடி இமயமலை போகிறாரு, தன்னை ஒரு ஞானியாக வந்துட்டு நினச்சிக்கிறாரு, தான் ஒரு ஞானி தாங்கிற ஒரு சூழலையே வந்துட்டு வெளியில் காட்டுறாருன்னு வைங்களேன். அஜித்குமார் அவர்கள் வந்துட்டு தன்னை வந்துட்டு ஞானிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இந்த உலகப்பற்றுங்கிற மாதிரி இந்த சினிமா பற்று எதுவுமே உங்களுக்கு வேணாம், என் ரசிகர்கள் படத்தை பாருங்க, அதோட கிளம்புங்க, அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த தலைன்னு சொல்கிறது, இந்த இருங்க பாய், இந்த என்னென்னமோ வந்துச்சு தெரியுமா சமீபத்தில் வந்துட்டு அந்த கடவுளே அஜித்தேங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் என்கரேஜ் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா, உன் வேலையை மட்டும் பாரு, இருங்க பாய். இதை ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா ஒரு 1% ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மீதி பேர் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா அதனுடைய ஒரு டிராவல் தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களுடைய கெரியர். இன்னும் அவர் எத்தனை படம் பண்ணுறாரோ அந்த அத்தனை படத்தில் இந்த 1%ங்கிறது ஒரு 10% ரசிகர்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இதை தாண்டி அஜித்குமாரை கொண்டாடுறதுக்கான விஷயங்கள்னு எதுவுமே இல்லையா தமிழ் சினிமாவில் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பாராட்டுனா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு மேடையில் நின்றுக்கிட்டு எனக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வர பிடிக்கலன்னு சொல்கிற அந்த தைரியமும் தெம்பும் துணிச்சலும் தமிழ் சினிமா நடிகர்கள்ன்றதை விட்டுருங்க, எந்த அரசியல்வாதிக்குமே இருக்காது. இப்போ வரண்டா. ஏன்னா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் படம் நடிக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு படம் முதல்வன் ஒரு படம், அந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வருது, இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்குள்ளாகுது, ஆனால் அதே படம் ஆந்திராவில் போகும்போது ஹிட் ஆகுது, அங்கே வந்துட்டு வரவேற்பு கிடைக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வரையறை என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெருசாக எதையுமே எதிர்த்துட முடியாது, பெருசாக எதையுமே நீங்கள் சர்ச்சையை ஆக்கிட முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அந்த மேடையில் நின்றுக்கிட்டு வந்துட்டு எனக்கு இங்கே வர பிடிக்கல, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன அந்த விதம் இருக்கு இல்லையா, இன்னும் 100 வருஷம் தமிழ் சினிமா ஆனால் கூட இந்த ஒரே ஒரு தைரியத்துக்கும் துணிச்சலுக்குமே அஜித்குமார் அவர்களை வந்துட்டு நிச்சயமாக தமிழ் சமூகமும் சரி, தமிழ் சினிமாவும் சரி, அரசியல் வட்டாரமும் சரி மறக்கவே மறக்காது. ஏன்னா அது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கரும்புள்ளியான ஒரு நாளாகவும் சில பேர் பார்க்குறாங்க, வேற ஒரு தளத்தில் பார்க்கும்போது வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு சம்பவமாக பார்க்குறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை செய்யக்கூடிய அந்த ஆளுமை இருக்குல்ல, ரஜினிக்கு இல்லாத தைரியம், கமலுக்கு இல்லாத தைரியம், விஜய்க்கு இல்லாத தைரியம், சூர்யாவுக்கு இல்லாத தைரியம், இதுக்கு முன்னாடி வந்த எந்த தலைவருக்கும் எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு தைரியம், ஒரு சிட்டிங் சிஎம் முன்னாடி வச்சுக்கிட்டு எனக்கு இங்கே வர பிடிக்கல அப்படின்னு சொன்ன அந்த துணிச்சலும் அந்த தைரியமும், இது அவருக்கு மட்டும் பாடம் இல்லை, அவரை போன்ற அவரை பார்த்து ரசிக்கக்கூடிய கோடான கோடி ரசிகர்களுக்கும் ஒரு பாடம். என்ன பாடம்? எப்பேற்பட்ட அதிகாரமும் எப்பேற்பட்ட ஒரு சூழலும் உங்களை ப்ரெஷர் பண்ணா கூட உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியல இல்லை பிடிக்கல அப்படின்னா தேவையில்லாமல் பண்ணாதீங்க. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கலும் ஒவ்வொருத்தவனும் விரும்பாம செய்யக்கூடிய செயலினால் மட்டுமே வருது. யாரோ விரும்பி செய்யற செயல்னால இன்னொருத்தனுக்கு பெருசா சிக்கல் வர்றதே கிடையாது, ஒரு சர்ச்சை வர்றதே கிடையாது. வலிமைன்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய அப்டேட்டை வந்துட்டு ஊர்ல இருக்க எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாங்க, எல்லா கேம்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துலையும் போய் கேட்குறாங்க. உடனே சொல்றாரு அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சேட்டைகள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. இதே மற்ற நடிகர்களாக இருந்தால் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் தான். இப்போ நம்மளை வந்துட்டு எங்கேயாவது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க நம்மளை பற்றி நம்ம இல்லாத இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு நினைக்கும் போது உச்சி குளிரும், சந்தோஷமா இருக்கும். ஆனால் இது தேவையில்லாத ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் ஒரு விளையாடக்கூடிய ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு அந்நிய நாட்டவர்கிட்டயோ போயிட்டு என்னன்னே தெரியாத ஒரு ஆளுகிட்ட போயிட்டு வலிமை அப்டேட், அந்த அப்டேட், இந்த அப்டேட்டுன்னு கேட்கும்போது வந்துட்டு அது ஒரு பண்பான செயல் கிடையாது, தயவுசெய்து இதெல்லாம் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, இதுவும் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நிலை தான். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அஜித்குமார் அவர்கள் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னா இந்த நட்பு, தன்னோட பழகக்கூடியவர்களுக்கான ஒரு மரியாதை, இது ரெண்டுமே வந்துட்டு பல வருடங்களாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அஜித்குமார் அவர்கள். குறிப்பாக இத்தனை காலமாக அவரோட பயணிச்சுட்டு இருக்கிறாரு சுரேஷ் சந்திரா அவர்கள். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இப்போ பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டு 2 பேரும் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வராங்க. வரும்போது அஜித்குமார் அவர்கள் வந்துட்டு மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ கூட சுரேஷ் சந்திரா அவர்கள் டக்குன்னு சொல்கிறாரு மீடியா இருக்குது வணக்கம் வைங்க அப்படின்னு சொல்லி. அஜித்குமார் அவர்களுக்கு எப்படியும் தெரியும் வணக்கம் வைக்கணும், இதெல்லாம் தாண்டி கூட தன்னோட வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தன்னை வந்துட்டு பர்ஃபெக்டாக கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் இத்தனை வருஷமாக இருக்கிறாரு, நம்ம மேலே விருப்பமாக இருக்காருன்னும் போது அவர் கூட வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு பண்பு,
கூட சுரேஷ் சந்திரா அவர்களும் வந்துட்டு இவர் கூட இப்படி இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு இவரை வந்துட்டு பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கோம். இவரை நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேறு எவனும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு கான்செப்ட். இந்த 2 கான்செப்டினுடைய நிலை இருக்கு இல்லையா, இதுதான் அஜித்குமார் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்குது, மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் நட்பை மதிக்கிறாரு, தன் சார்ந்த மனிதர்களை தூக்கிட்டு போறாரோ, அதே மாதிரி மனுஷன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், உண்மையிலேயே வந்துட்டு இந்த டைலாக் இவருக்கு தான் பொருந்தும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சோகால்ட் அமௌண்ட் வந்துட்டு அஜித்குமார் அவர்கள் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கான ஒரு வேலைகள் நடந்து அதை அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இவரை பத்தி வந்துட்டு தகாத விஷயங்கள் பேசிடுறாரு, இவர் சரியில்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு விதமான ஒரு அவமரியாதை, ஒரு கௌரவ குறைச்சல் வந்துட்டு அஜித்குமாருக்கு நடக்கும்போது அன்னைக்கு முடிவு பண்றாரு, ஓ நான் கொடுக்கணும்னு நினச்சி உங்ககிட்ட வரேன், நீ வந்துட்டு என்னை இப்படி பேசுகிற, கொடுக்க மாட்டேன். அது ஒரு சொற்பமான அமௌண்ட்டுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 160-150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு 50,000-30,000 மேட்ரு தான் வைங்களேன். ஆனால் மேட்ரு என்னன்னா, என்ன நீ கௌரவ குறைச்சல் பண்ணிட்டேன், என்ன நீ அசிங்கப்படுத்திட்டேன். நான் உனக்கு கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், நான் வரேன்னு தானே சொன்னேன். அது என்ன அதுக்குள்ளே வந்துட்டு நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய கேவலமான ஆளுன்னு சொல்லி வெளியில் சொல்கிறது, மீடியாவில் சொல்கிறது. கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன். அது ஒரு சொற்பமான அமௌண்ட் தான், பட் அந்த கணக்கை நான் முடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வீம்பு இருக்கு இல்லையா, பார்க்கும்போது வந்துட்டு 50,000 மேட்டர் கொடுத்து முடிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். ஆனால் தன்மானம் உள்ள மனிதர், நான் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு வந்து அவருக்கு 4 படம் கொடுக்குறாருங்க. என்ன காரணம்? பழக்க வழக்கம், நல்ல மனிதர், பண்பா இருக்காரு, நம்ம சொல்றதை கேட்கிறாருங்கிற இந்த ஒரு நிலை தான். ஸோ அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்துட்டு அதெல்லாம் எதிர்பார்க்கும் போது ஒரு 50,000-30,000 மேட்ருங்கிறது மேட்ரு கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதை கேட்கணுங்கிற அந்த ஒரு பண்பு, அந்த பண்புல வந்துட்டு நீங்க வந்துட்டு கேட்கல என்ன அவமரியாதை பண்றீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற இந்த டைலாகை ரொம்ப பர்ஃபெக்டாக அவரோட வாழ்க்கையில உண்மையிலேயே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு பண்பு தான். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அவர் சுயநலவாதி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிடுது. என்ன சுயநலவாதி? ரசிகர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, ரசிகர்களை சந்திக்கிறது இல்லை, ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது இல்லை, வெளியில் பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு அவர் ஒரு சுயநலவாதிங்க. ஒரு 15-20 வருஷம் வந்து ரசிகர்கள் நல்லா பயன்படுத்தினாரு, ஒரு உச்சத்துக்கு வந்தவொடனே எல்லாரும் தூக்கி போட்டாரு. பரவாயில்ல, எப்படி பரவாயில்ல, இது சுயநலத்தில் வராது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்து வரைக்கும் வந்துட்டு யாரையோ நாடியோ யாரையோ வச்சு தான் நம்மளுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நினைப்போம், ரொம்ப போட்டு இவங்களையும் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம், தேவையில்லாமல் அவங்க நமக்காக நம்ம காசை வேஸ்ட் பண்ணுறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எதுக்கு கலை தேவையில்லை, நீ போய் உன் வேலையை பாரு, நீ படத்தை மட்டும் பாரு, அதை தாண்டி இவர் எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சிந்தனை வரும்போது அது அந்த மனிதனுக்கு 40 வயசுல தான் சிந்தனை வந்திருக்கு. பரவாயில்ல, வந்துட்டு போட்டோம். 40 வயசுலேயே அது வந்துச்சு இல்லை, இன்னமும் 50 வயசுலையும் 60 வயசுலையும் 70 வயசுலையும் அப்படி ஒரு சிந்தனை வராமல் கோடியாக பணம் வாங்கிக்கிட்டு ரசிகர்களை திரளாக கொண்டுட்டு வந்து அதை என்ன பண்ணணும்னே தெரியாமல், மடைமாற்றவும் தெரியாமல், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு மனிதருக்கு 40 வயசுலேயே அந்த அறிவு வந்துச்சு இல்லை, நான் வந்துட்டு அரசியலுக்கு வரப்போகிறது கிடையாது, அப்போ இவங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூஸும் கிடையாது, அப்போ தேவையே இல்லை, கலைச்சிருன்னு சொல்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா. அப்போ அப்பேற்பட்ட அஜித்குமார் அவர்களை சுயநலவாதினா நம்ம சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய பொதுநலவாதி தான். ஏன்னா தானும் நல்லா இருக்கணும், தன்னை விட தன்னை வாழ வைத்த தமிழ் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஏகே ஒரு ரெட் டிராகன். யாருக்கு ரெட் டிராகன்? ஃபேன்ஸுக்கு தான் ரெட் டிராகன். ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஏகேன்னா அப்படி எப்படின்னு. ஆனால் உண்மையிலே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு கூட ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு இந்த தனிப்பட்ட இமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தன்னை ஒரு சாதாரண மனிதனாக ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு ஒரு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸ் நம்மள மாதிரி ஒவ்வொரு ஃபேன்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவரை வந்துட்டு ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு. ஆனால் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் டிராகன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது, அது ஒரு கற்பனை, அது ஒரு புனைவுன்னு வைங்களேன். ஸோ அப்போ அவர் வந்துட்டு சிம்பாலிக்காகவே சினிமாவில் என்ன சொல்லுறாருன்னு அப்படின்னா, நானே ஒரு கற்பனையான ஒரு நிலை தான் அவங்க வாழ்க்கையில், நல்லா இருங்க, வாழ விட, இதை தாண்டி உனக்கும் எனக்கு எந்த விதமான பர்சனல் கனெக்ஷனும் வேணாம், என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் வராதிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எந்த இடத்துலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அவர் தந்தை மறைவில் இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய நிலைகளில் வந்து இந்த ரெட் டிராகன் லிட்டில் ரோஸ்னு எல்லா இடத்தையும் சொல்லிட்டு எல்லா இடமும் பாருங்களேன், ஒரு காணல் நீர், ஒரு புனைவு, ஒரு இல்லாத ஒரு நிலைக்குள்ளே தான் அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை கொஞ்சோண்டு அறிவுள்ள மனிதர்களாக நாம் இருந்து அதை ரைட்டாக சிந்திச்சு பார்த்தோன்னு வைங்களேன், பர்ஃபெக்டாக சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் இல்லையா, இந்த தாமரை இலைமேல் நீல் போரில் ஒட்டி ஒட்டாமல் இருன்னு. உண்மையிலே ஏகே ரசிகர்களும் ஏகேவோட இந்த தாமரை இலைமேல் நீல் போரில் ஒட்டி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ஏகேக்கும் சிக்கல் இல்லை, ரசிகர்களுக்கும் சிக்கல் இல்லை. அப்படி ஒரு யதார்த்தத்தை தான் ஏகே அவர்கள் விரும்புகிறாருங்கிறத ரசிகர்கள் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது உண்மையிலே May 1 அப்படிங்கிறது ஏகே அவர்களுக்கு அவருக்கு மட்டுமே பிறந்த நாளாக இருக்காது, ஒவ்வொரு ரசிகனுக்குமே வந்துட்டு அது ஏகே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை செலுத்திய ஒரு பிறந்த நாளாக அமையும்.